நேற்று நாங்கள் கந்தசஷ்டி முருகனுடைய தோத்திரங்களை பற்றி ஒரு மேலோட்டமாக பார்த்த நாங்கள் அதில் முகநூல்லையும் அதை ஒரு சுருக்கமாக எழுதி கால வரையறையோட போட்டிருக்கிறேன். டைம் இருக்கிறார்கள் பார்த்து கொள்ளலாம். அதில் நாங்கள் இதை படிப்போம் என்ற திருமுருகாற்றுப்படை என்று சொன்னீர்கள். இப்படி சொன்னதுக்கு பிறகு கவலைப்பட்டீங்களோ தெரியாது. இதுவரை எல்லாம் படிச்சதை விட அது கொஞ்சம் சங்கத்தமிழ் எப்படி இருக்குன்னு இப்பதான் தெரியுது. சங்கத்தமிழ் எப்படி இருக்கிறது இதுல பெரிய படிக்கிறேன்னா எனக்கு விளக்கம் தெரியாது. அப்ப நீங்க இப்ப விளக்கம் சொல்றீங்க. நானும் உங்களோட சேர்ந்துதான் படிக்கிறேன். சங்கத்தமிழ் வித்தியாசமா இருக்கும். திருமுருகாற்றுப்படையினுடைய அந்த சங்க என்ன பிரச்சனை என்றால் சங்க இலக்கியங்கள் இப்படி இருப்பதனாலதான் அதை நாங்கள் பல பேர் படிக்கிறதில்லை. படித்தால் பொருள் வழங்குவது அதெல்லாம் ஒரு முறையாக ஒரு தமிழ் இலக்கியம் தெரிஞ்சவர்கிட்ட படிக்கணும். அவர்களும் அலுப்பு தட்டாம படிப்பிக்க வேணும். அப்படியானது வசதிகள் வாய்ப்புகள் குறைவாயிருக்கிறதுலதான் கன பேர் இன்றைக்கு தமிழர் என்றால் வேறு ஏதோ, தமிழர்களுக்கு சமயம் இல்லை, எங்களோட இந்து சமயம் தமிழற்ற இல்லை, இந்த ராவணன் என்ற கதை, அவன் தமிழன், அவனை அப்படி செய்தார்கள், எங்களுக்கு பூசை இல்லை, எங்களுக்கு கிரியை இல்லை, எங்களுக்கு மந்திரம் இல்லை, எங்களுக்கு ஐயர் இல்லை, இப்படியெல்லாம் பலவிதமான கொள்கைகளை தாராளமாக மக்களுக்கு முன்னால் எடுத்து வந்து கதைகளாக, கட்டுரைகளாக, புத்தகங்களாக, பல்கலைக்கழக ஆராய்ச்சி கட்டுரைகளாகவும் வச்சுட்டார்கள். ஏனென்றா அதுக்கு போய் யார் பார்க்க போயினும் எடுத்ததெல்லாம் சொல்லி போட்டு போகலாம்ட்டு. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த திருமுருகாற்றுப்படையிலேயே தமிழர்களுடைய பழந்தமிழருடைய நாட்டார் வழிபாட்டும் அதாவது பலியிட்டு வழிபடுறது, மது எறிந்து வழிபடுறது, புறவக்கூத்து ஆடி பறை தட்டி வழிபடுறதுல இருந்து முனிவர்கள் வழிபடுவது இருந்து அந்தணர்கள் 3 ஒரு நுண்யான் என்று சொல்லி வரும் 30 நூல் அணிந்த அந்தணர்கள் வழிபடுவதில் இருந்து அனைத்து வழிபாட்டு முறைகளும் ஓரிடத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப யாராவது வந்து இனி யாராவது வந்து எங்களுக்கு ஆரியர் கொண்டு வந்தது அது இல்லை என்று சொன்னால் அவர்கள் கம்பு சுத்துகிறார்கள் என்று அர்த்தம். இப்ப நீங்கள் வடிவ திருமுருகாற்றுப்படை தெரிஞ்சா அடுத்து சொல்ல வேறு ஒரு சங்க இலக்கியமும் தேவையில்லை. திருமுருகாற்றுப்படையில இருக்கு இனி சொல்லல. திருமுருகாற்றுப்படையில இடையில செருகினவே ஆரியர் வந்து எல்லாம் சொல்லல. இந்த பாட்டுக்குள்ள என்ன இடைச்செருகள் செய்கிறது இன்னொரு ஆள் புகுந்து அது உண்டு. அது முதலாவது. 2வது இந்த கந்த புராணத்தின் புராண கதைகள் எல்லாம் ஆரியர் கொண்டது என்று சொல்ற கதையும் இங்கே இல்லை. இங்க பார்த்தா பின்னுக்கு முழுக்க கந்த புராணம் வரும். கந்த புராண கதைகள், முருகனுடைய தோற்றம், 6 பேர் வளர்த்தது, மற்றது முருகனுடைய அந்த கிரௌஞ்ச மலையை கிழித்தது, மற்றது ஆட்டுக்கிடாயை அடக்கினது, மற்றது வள்ளி தெய்வானை மனம் புரிந்தது, சூரனை வதைத்தது, இதெல்லாம் கந்த புராண கதை அப்படியே வரும். கந்த புராணம் எப்ப எழுதப்பட்டது என்று இப்ப புராணங்களை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் நிறைய சொல்லுகிறார்கள். அப்ப ஆராய்ச்சியாளர்கள் நிறைய சொல்லிக்கொள்ள என்ன சொல்லுகிறார்கள், இந்த புராணங்கள் எல்லாம் பிற்காலத்துல வந்தவை, இதெல்லாம் யாரோ 12ஆம் 13ஆம் 15ஆம் நூற்றாண்டெல்லாம் இட்டு கட்டி எழுதி நம்ம தலையில உருட்டி விட்டுட்டாங்க. இப்படி எல்லாம் சொல்லுற கூட்டம் நிறைய இருக்குது, பார்த்திருப்பீர்கள். எந்த ஆராய்ச்சிகளை எடுத்து போட்டா சொல்லி விடுவது கந்த புராணம் அங்க இது அங்கேண்டா அங்க 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு. திருக்குறளையே திருவள்ளுவர் எழுதினதில்லை என்று சொல்ற ஆக்களும் இருக்கணும். திருக்குறள் மாநாட்டிலே வந்து சொன்னவை இருக்கணும். அவர் சொல்ற ஒரே ஒரு ஆதாரம் என்று சொன்னார்கள், திருவள்ளுவருடைய எழுதின மூலப்பிரதி கிடைக்கவில்லை. 2000 வருஷத்துக்கு முந்தைய எழுதின மூலப்பிரதி என்ன கிடைக்கும்? உங்களோட தாத்தாக்கு பேர்த் சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்காக தாத்தா பிறக்கவே இல்லைன்னுடலாமா? இப்படி எல்லாம் சுத்துறதுக்கு இந்த எல்லா புராணங்களுக்கும் சொல்லி போட்டார்கள். அப்படித்தான் எல்லா இடைச்செருகள் அதுதான் சொல்லி போட்டார்கள். ஆனா எங்கிட்ட தேவரா திருவாசகங்கள்ல புராண செய்திகள் வருது. சங்க இலக்கியங்கள்ல நிறைய புராண செய்திகள் வரும். முப்புறம் எரித்ததில் இருந்து நீலகண்டன் இதெல்லாம் வரும். நீல மணிமடட்டு ஒருவன் போல என்று ஔவையாரே அதிகமான பாடுவார். சங்க இலக்கியங்கள்ல வரும் அந்த கதைகள் எல்லாம். அப்ப பாட்கள் கடையாட்டிக்கு நின்றவருக்கு நீலமலர் வந்தது. இந்த கதைகள் எல்லாம் வரும். அதுகளை விட முக்கியமான விஷயம் என்று கேட்டா
இந்த கந்த புராணத்தை யாரோ ஒரு வெள்ளக்கார பெருமகன் ஒரிஜினல் என்று ஆக பழைய சுவடி 800ஆம் ஆண்டுக்குரிய சுவடியை நேபாளத்தில் கண்டெடுத்துட்டார். வடமொழி காந்த புராணம். அப்ப இருக்கிற புராணங்கள்ல இது ஒன்றுதான் ஆக பழைய சுவடி. பொதுவா 800ஆம் ஆண்டு சுவடியை 1800 சொச்சமோ 1900 சொச்சத்தில் எடுத்தவர். அவ்வளவு காலம் இருக்காது. அதுக்கு இருந்ததுக்கு காரணம் 2. ஒன்று, நேபாளத்துல எழுதப்படுற ஓலை வித்தியாசமான ஓலை, பங்கிட பனை ஓலை இல்லை. அந்த ஓலை நீண்ட காலம் இருக்கும். 2வது, நேபாளத்து சூழ்நிலையா கண்டிஷன் மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். சிவகுமார் தான் போய் வந்தவர். அந்த சூழ்நிலையில அது பழுதடையாமல் இருக்கும். இன்றைக்கும் நீங்க பிரெஞ்சு இண்டோலஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் போனா அங்க இருக்கிற ஏட்டுச்சுவடிகள் எல்லாம் ஏசி ரூம்ல தான் வச்சிருப்பார். அப்ப அந்த 2 விதத்தினாலேயும் அந்த பழைய ஏட்டுச்சுவடி பாதுகாக்கப்பட்டு புராணங்களிலேயே மிக பழைய புராணம் கந்த புராண ஏடு தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. அது உண்டு. இனி 800ஆம் ஆண்டு கதை கண்டாலும் முருகப்பெருமானுடைய உருவப் பொறித்ததுகள் 2ஆம் நூற்றாண்டுகளே வந்துட்டு சங்காலி எல்லாம். அப்ப மிக பழமையான விஷயம். அப்ப ஒருவரும் புது கதை எங்களுக்கு சொல்ல இயலாது. இந்த ராவணனுக்கு கதை சொல்றவர்கள் முருகன் தமிழ் கடவுள் என்றவர்கள், முருகன் எங்கட முப்பாட்டர் என்றவர்கள், சூரனை தமிழன் அவன் ஆரியன் முருகன் குத்திட்டார் என்று சொல்றது கதை விடையலாது. இப்படி பல விதத்துல இந்த முருகனுடைய வரலாறு, திருமுருகாற்றுப்படை, சங்க இலக்கிய மரபில இருக்கிற இது எங்களுடைய பழமையான பாரம்பரியம். 2000 வருஷத்துக்கு முந்தைய எங்களோட முப்பாட்டன் கொப்பாட்டன் என்ன யோசிச்சு கொண்டிருந்தான், எப்படி முருகனை பார்த்தான், எப்படி கும்பிட்டான், அப்படித்தான் நாங்களும் கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இடையில எங்களுக்கு சமஸ்கிருதம் வேண்டாம், வேத மந்திரம் வேண்டாம், ஐயர் வேண்டாம், பிராமணர் வேண்டாம், இப்படி எல்லாம் வருகிறவர்கள் எல்லாம் அந்த 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சங்க இலக்கிய மரபு இல்லை. வேணுமெண்டா அதுக்கு முந்தி மரம்புத்துக்கு மரம் தாவி கொண்டிருந்த காலத்துல கும்பிடுறத சொன்னிச்சுனமோ தெரியாதுன்னு. இப்படி அது மிகவும் நல்ல ஒரு ஆவணமாக இருக்குது. இந்த சங்க இலக்கிய நடை இப்படி இருக்கிறதால அதுல இருக்கிற வேள்விகள், யாகங்கள், மற்றது கிரியைகள், சிவ வழிபாடு, புராண கதைகள், அதுகளை பற்றி மக்களுக்கு வெளியில சொல்றது அது குறைவாயிருக்கு. ஆனபடியாத்தான் இந்த தமிழர் என்று கொஞ்சம் பேர் அது சைவம் இல்லை, எங்களுக்கு வேதம் இல்லை, எங்களுக்கு மந்திரம் இல்லை, எங்களுக்கு கிரியை இல்லை, எங்களுக்கு கோயில் இல்லை, இப்ப தமிழர் சமயமே இது இல்லை, ஆசீவகம்தான் எங்கள் சமயம் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் சொல்லுகின்ற இது இருக்கு. அவைய திருமுருகாற்றுப்படையை மட்டும் சங்க இலக்கியத்தில் ஒன்றும் படிக்காட்டிலும் இது மட்டும் படிச்சாலே நல்லா இருக்கு. இன்றைக்கு அதை படிக்கிறதா வேறு ஏதாவது நேற்று பார்த்ததில்ல. திருமுருகாற்றுப்படையில நாங்கள் அந்த வெப்சைட்ல அதை எடுத்துக்கொண்டு போவோம். அதுல முதல் பகுதி முருகனுடைய தோற்றத்தை சொன்னது. 2வது பகுதி முருகனை வழிபட்டு ஆடுகிற சூரர மகளிர். சூரர மகளிர் என்று தேவமங்கையர்களாம். தெய்வமங்கையர்கள் தான் சூரர மகளிர். தெய்வ மங்கையர்கள் தான் சூரர மகளிர். அப்ப தெய்வ மங்கையர்கள் எப்படியெல்லாம் அணிகலன்கள் அணிந்து ஆடுகின்றார்கள், பாடுகின்றார்கள், வழிபடுகின்றார்கள் என்பதுதான் அதுல இருந்த வழிபாட்டு மரபு. நான் நேற்று பாராயணம் இரவுக்கு திருமுருகாற்றுப்படை தான் படிச்சேன். பண்ணினா வரும். மற்றது கந்தரனுபூதி, கந்தரலங்காரத்தை நீங்களாக படிச்சு கொண்டு வாங்க. போன முறையும் பார்த்த நாங்கள், பிறகு நேரம் இருந்தா பார்ப்போம். இது இப்படித்தான் தொடங்கினது. திருப்பரங்குன்றத்தைத்தான் முதலாவது 6 படை வீடும் படிச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், கந்த சட்டி கவசத்திலையும் 6 படை வீட்டுக்கும் கந்த சட்டி கவசம் தேவராய சுவாமி பாடி இருக்கிறார். நாங்க திருச்செந்தூரைத்தான் பாடுறது, ஆனா 6க்கும் இருக்குது. அந்த மரபு இங்கே இருந்துதான் வந்திருக்கு, இதுல இருந்தான் வந்திருக்கு. திருமுருகாற்றுப்படையில 6 படை வீட்டை பாடி இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய எங்களுக்கு முருகனுக்கு 6 கோயில் இருந்தது. பாருங்க, 6 கோயில் இருந்திருக்கு 2000 ஆண்டுகளுக்கு முந்தி. அதுக்கு அவ்வளவுக்கு முருகனுக்கு 6 கோயிலண்டு தனித்து பெருமித்து சொல்ல கோயிலண்டு. அதுக்கு முந்தி எவ்வளவு காலத்துக்கு முந்தி இந்த கோயில் வழிபாடு இருந்திருக்க வேணும் இல்லையா? ஒரு கோயில நான் இன்றைக்கு கட்டின கோயில நாளைக்கு ஒருத்தர் பாட மாட்டாருன்னு. அப்படி அப்ப நக்கீரருக்கு முந்தியே ஒரு சில நூற்றாண்டுகள் என்றாலும் அந்த கோயில் மிக சிறப்பா முருகண்ட இடங்கள் என்று இருந்திருக்கு. முருகன் எல்லா இடத்திலையும் வழிபடப்படுறாரு. சதுக்கமும் சந்தியும் கடவையும் எல்லாத்திலையும், சந்தியில, சந்தையில,
மரத்தடியில எல்லா இடத்துலயும் முருகன் கும்பிடப்படுறார். அப்படி அவ்வளவு கும்பிடப்படுற முருகனுக்கு இந்த 6 இடங்கள் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. 6 படை வீடு திருப்பரங்குன்றத்துல இருந்து தொடங்கி இது மிகவும் சிறப்பு. 6 படை வீட்டுக்கு போறது என்பது உண்மையா தமிழருடைய வழிபாட்டு பயணம் இல்லையா? அப்ப இதுலதான் நாங்க பார்த்தனாங்க. இதுதான் சூரர மகளிர் ஆடும் சோலை என்று வரும். இதுல மால்வரை நிவந்த சேணியர் வெற்பில் உயர்ந்த மலை குன்றுல கிண்கிணி கபைய ஒன்றெஞ்சீரடி காலில் கிண்கிணி கட்டி இருக்கிறார்கள். அது ஒளிர் விடுகிறது, ஒளியும் தருகிறது. கணைக்கால் வாங்கிய நுசுப்பின் பனைத்தோல் திரண்ட கணைக்கால்கள் இருக்குது, திரண்ட தோள்கள் இருக்குது. கோபத்து அன்ன தோயா பூந்துகில் இந்திரகோப பூச்சிகள் கம்பளை பூச்சி போன்ற நிறத்தில் அவர்கள் ஆடை அணிந்திருக்கிறார்கள். பல்காசு நிறைத்த சில்கால் அல்குள் காசு மாலை மாதிரி இடுப்பில மேகலை அணிந்திருக்கிறார்கள். கை புனைந்தியற்றா கவின் பெருவனப்பின் கையினால அதுல இழைத்து வேலைப்பாடுகள் செய்திருக்கிறார்கள். கவினண்டா அழகு, வனப்பு கவின் எல்லாம். நாவலடு பெயரிய புலம்புனை அவிரிளை ஷேன் இகந்து விளங்கும் அதுக்குள்ள அந்த சம்பூநாதம் என்று சொல்லப்படுகின்ற நகை அது அரசில கூட நடுவில கட்டி இருக்கும். அப்ப அந்த இது கட்டி இருக்கு. நாவலோடு பெயரிய புலம்புனை அபிரிளை சேணிகந்து விளங்கும் செய்யறுதீரு மேனி குற்றமில்லாத அழகுடைய திருமேனிய உடையவர்களாக துணையோர் ஆய்ந்த இணையீரோதி தோழியர்கள் வந்து அவர்களுக்கு தலைவாரி தலையலங்காரம் செய்கிறார்கள். செங்கால் வெட்சி சீறிதல் இடையிடைவு பைந்தால் குவளை தூயிதல் கிள்ளி தெய்வ உத்தியோடு வலம்புரி அதுல வந்து வெற்றிப்பூ வைக்கிறார்கள், குவளை இதழ்களை கிள்ளி வைக்கிறார்கள். தெய்வ உத்தி என்னது லட்சுமி படம் பதிச்ச பதக்கம் தலையில வைக்கிற தலையணை. இப்ப இந்த காலத்துல சந்திரவட்டம் சூரிய வட்டம் வந்து வைக்கிறோமல்லோ நெற்றி சுட்டிக்கு பக்கத்துல, அது மாதிரி அந்த லட்சுமி தெய்வ உத்தியோடு வலம்புரி சங்கு சின்ன சங்கு வயின் வைத்து திலகம் தைய தேங்கமல் அதெல்லாம் தலையில வச்சிருக்கு அணிகள். திலகம் தைய தேங்கமல் திருமுதல் பெண்கள் தமிழ் பெண்கள் பொட்டு வைக்கிறது என்று சொல்றோமல்லோ, பொட்டு வைக்கிறது இங்க வந்திருக்கு பாருங்க. திலகம் தைய தேங்கமல் திருநுதல் நுதலண்டா நெட்டி வாசனை பொருந்திய பொட்டு. இப்ப சந்தனம் குங்குமம் வாசனையா வச்சிருக்கிறேன். குங்குமத்திலையும் வாசனை இருக்கு, சந்தனத்திலையும் வாசனை இருக்கு, நறுமணம் இருக்கு, கஸ்தூரி இருக்கு எல்லாத்திலையும். அப்ப அதான் சொல்றாருண்டா திலகம் தைய தேம் கமல் திருநுதல் இனிய வாசனை பொருந்திய பொட்டணிந்த நெட்டி. அதில மகர பகுவாய் தாள அப்படியே மீன் வடிவத்தில் இருக்கிற நெட்டி சுட்டி இப்படி தாழ்ந்து இப்படி ஆடிக்கொண்டு இருக்குது. மண்ணுறுத்து துவர் முடித்த துகளரும் உச்சி பெருந்தன் சண்பகம் செய் கரந்தகட்டு சண்பக பூக்களை உச்சியில் அணிந்திருக்கணும். உழைப்பூ மருதின் உள்ளிணரட்டி மருத மரத்தண்ட குருத்துக்களையும் தலையிலே அணிந்திருக்கணும். பெருந்தன் என்றது கிளைக்கவின் எழுதது கீழ் நீர் செவ்வரும்பு. இந்த மருத மரம் வந்து நீரோட்டத்துல கிட்ட இருக்கு, அதுல கிளைகள் கீழே வந்து நீர்ல முட்டி கொண்டிருக்கு. இது கீழே வந்துட்டு மேலே எழும்புமா, அதுல இருக்கிற முழுகள். ஏன்னா மரத்துல இருக்கிறத புடுங்க இயலாது, மேலே ஏறவன். என்ன செய்கிறார்கள், ஆட்டோரமாக இருக்கிற மருத மரம் கொஞ்சம் சாஞ்சிருக்கும், கிளைகள் கீழே வந்திருக்கும், சில கிளைகள் நீருக்குள்ள தாழ்ந்து இருக்கும், பிறகு திருப்பி மேலே எழும்புற அதுல இருந்து இலகுவாக பறிக்கலாம் கையை கட்டுற அந்த துளிர்களை எடுத்து கிளை கவின்று எழுதரு கீழ் நீர் செவ்வரும்பு நீருக்கு கீழே போய் மேலே எழும்புற அந்த சிவந்த அரும்புகளை இணைப்புறு பிணையல் வளையி துணைத்தக வன்காது நிறைந்த பிண்டி ஒன்றில் இப்படி காது 2 பக்கமும் அழகாக சமமாக தொங்க விட்டுகிறார்கள். நுண்பூனாகம் திளைப்பத் தின்கால் நறுங்குடர் உறிஞ்சிய பூங்கள் தேவை தேங்கமல் மருது இணர் கடுப்ப நல்ல வாசனை பொருந்திய சந்தன மரக்கட்டை பூங்கள் தேய்ச்சி எடுத்து அதை எடுத்து என்ன செய்கிறார்கள், கடுப்ப கோங்குண்ட பூவை போல இருக்கிற குவிந்த மார்பின் மேல குவிமகள்
இளமுலை கொட்டி அதுக்கு மேலே அப்பி மார்பலை அப்பி விரிமலர் வேங்கை நுண்டாது அப்பி விரிகின்ற வேங்கை பூவினுடைய மகரந்த பூக்களை அதுக்கு மேலே தூவி அதை அழகு பண்ணி காண்வர வெள்ளில் குறுமுறி கிள்ளுபு தெரியா விளாத்தி மரத்து இலைகளை எடுத்து அதுக்கு மேலே ஒட்டுறார்கள். எட்டி அதை கிள்ளுபு தெரியா மற்றவர்களுக்கும் அதை எறிகிறார்கள். கோழி ஓங்கிய வென்றர் விரல் கொடி வாழிய பெரிதென்றேற்றி கூலிக்கொடியோன் வாழ்க என்று சொல்லி கொடியை ஏந்தி பாடி ஏத்தி பலருடன் கூட்டமாக சேர்ந்து சீர்துகள் சிலம்பகம் சிலம்பப் பாடி சிலம்புகள் சிலம்பும்படியாக ஆடி பாடி சூரர மகளிராடும் சோலை தேவ பெண்கள் ஆடுகின்ற சோலையுடைய திருப்பரங்குன்றம். இன்றைக்கு கொஞ்சம் கூட விளங்குதுன்னு இது பார்த்தது. இனி அடுத்தது முருகப்பெருமானை பற்றி சொல்றார். இதுக்கு இன்றைக்கு நான் உரைய பார்த்தேன். இதுக்கு எங்களுக்கு கேரநகர் அருளம்பலனர் எழுதின உரையில அவர் ஆராய்ச்சி உரை தான் எழுதியிருக்கிறார். அதனால வரி வரியா பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கிறார். இது இனி வரப்போற வரி எங்களுக்கு 42வது வரி. அவர் சொல்றார் 41 இருந்து 44 வரைக்கும் முருகனுடைய திருமுடி மாலையை பற்றி சொல்லுது. திருமுடி மாலை மந்தியம் அறியா மரன் படிங்கொராள். மந்தியும் அறியா மரன் பயில் அடுக்கத்து சுரும்பும் மூசா சுடர் பூங்காந்தள் பெருந்தன் கண்ணி மிளைந்த சென்னியன். அவ்வளவுதான். அதுல சென்னியன் என்றால் பெருந்தன் கண்ணி பெரிய குளிர்மையான தடித்த மாலை அணிந்திருக்கிறான். கண்ணி இடை பந்து கண்ணி தொடை இதெல்லாம் பூமாலை வகைகள். மிளைந்த சென்னியின் அந்த கண்ணிய மேலே அணிந்திருக்கிறான். என்ன பூ? சுடற்பூங்காந்தள். காந்தல் என்றது என்னது? காந்தல் மலர் என்ன மலர்? கார்த்திகை பூக்களா? கார்த்திகை பூ. அப்ப அவர்கள் அந்த சுடற்பூ மூசா சுடற்பூ நெருப்பு போல சிவந்த சுடற்பூங்காந்தல் சிவந்த கார்த்திக மலர் மாலையை தலையிலே அணிந்திருக்கின்றவன் சுடற்பூங்காந்தல் பெருந்தன் கண்ணி. அப்ப சுரும்பும் மூசா சுடற்பூங்காந்தல். சுரும்பும் மூசாண்டா என்ன? நினைக்கிறேன் வண்டுகள் கூட மொய்க்காததா இருக்கு. வண்டு. இப்ப வண்டுகள் கூட மொய்க்காத கார்த்திகை பூ. அந்த கார்த்திகை பூவினாலுடைய மாலையே அணிந்திருக்கிறார். இந்த கார்த்திகை பூ எங்க இருக்குது? மந்தியம் மறையா மரன் பயில் அடுக்கத்து. மரங்கள் அடுத்தடுத்து நெருக்கமாக விரைந்து போய் இருக்குது. மந்தியம் அறியாண்டா இங்க சொல்றார்கள் சூரியனுடைய கிரணங்கள் கூட சென்றடையாதபடி, சூரிய ஒளி கூட சென்றடையாதபடி நெருக்கமாக அடர்த்தியாக மரங்கள் அடுத்தடுத்து இருக்குது. மந்தியம் அறியா மரன் பயில் அடுக்கத்து சுரம்பம் மோசா சுடற்பூங்காந்தல். அதுக்குள்ள இந்த வண்டுகள் கூட வைக்காத இந்த நெருப்பு போன்ற இந்த கார்த்திகை பூக்கள் இருக்குது. பெருந்தன் கண்ணி மிளைந்த சென்னியன் அந்த கார்த்திகை பூக்களை எடுத்து மாலையாக தொடுத்து தலையிலே உச்சியிலே சென்னியிலே அணிந்திருக்கின்ற முருகன். பாருங்க, சிவந்த பூக்கள் கார்த்திகை பூ சிவந்த இன்றைக்கெல்லாம் நாத்திக்கண்டா இங்க கனடாவில கார்த்திகை பூ இருக்குது. வேற கலர்ல எல்லாம் வந்துடுது. மஞ்சள்ல வெள்ளையில எல்லாம் வருகுது. அப்ப இங்க பூக்கடைகள்ல விக்கணும். கண்டு விக்குது. கண்டாக பூக்கண்டுகள் விக்குது. அப்ப சுரும்பும் மூசா சுடற்பூங்காந்தல் பெருங்கண் கண்ணி மிளைந்த சென்னி. அப்ப கார்த்திகை பூ எங்களுக்கு விடுதலை புலிகள் என்ற இதோட தான் தெரியும். ஆனா அது அப்பவே முருகப்பெருமாண்ட காலத்திலிருந்தே இருக்குது. இங்க கார்த்திகை பூவை கோயிலுக்கு கொண்டு போக கோயில்காரர் பயந்தல்ல கார்த்திகை பூவை சுவாமிக்கு வைக்கலான்னு சொல்லி திருப்பி அனுப்பி கேஸ் நடந்ததும் இருக்கு கனடாவில. என்ன
அதான் சிவம். கார்த்திகை பூ வச்சுட்டா இலங்கை அரசாங்கத்தின் தூதுவர் கோவிச்சுடுவார்ன்னு சொல்லி கொஞ்சம் வாழ்வடிக்கிற இருக்கிறதா பின்னால முன்னாலே எல்லாம். இப்ப இவர் கார்த்திகை பூவை கொண்டு நவம்பர் 26 27 கொண்டு போயிருக்கிறார். முருகப்பெருமானுக்கு அங்க வைக்கிறதுக்கு கோயில் எடுக்க மாட்டேன். வழக்கு போட்டு எல்லாம் அது பிறகு அது அப்படி செய்யலான்னு சொல்லியாச்சு. பக்தர்கள் கொண்டு வந்தா சுவாமிக்கு வைக்கிற பூ வைக்கத்தானே வேணும். இவர்கள் கார்த்திகை பூ கொண்டு வந்த உடனே பிறகு அந்த நாள்ல கார்த்திகை பூ வச்சு யாராவது படம் எடுத்து அனுப்பி விட்டா தாங்கள் இலங்கை அரசாங்கத்திட்ட முற்பகதவால பிற்கதவால போய் பெறுகிற சலுகைகள் பின்னூட்டங்கள் இல்லாம போயிடும் பயம். அது ஒரு பக்கம். அது இருக்கட்டும். மந்தியம் அறியா மரன் பயிலடுக்கத்து சுரும்பம் மூசா சுடற்பூங்காந்தல் பெருங்கண் கண்ணி மிளைந்த சென்னியன். அடுத்தது 45 இருந்து 46 வரைக்கும் வேலுடைய சிறப்பை சொல்லுதான். பாருங்க என்ன படிங்க பாப்போம். வேலுடைய சிறப்பு என்ன? கதுப்பின் பார்முதில் பார்முதிர் பார்முதில் இல்ல பாருங்க 45 பார்முதிர் பனிக்கடல் கலங்க உள்புக்கு முதல் தடிந்த சுடரிலை நடுவே. பார்முதிர் பனிக்கடல் கலங்க பார்முதிர் கனிக்கடல் பனிக்கடல் என்று சொல்லி இருக்கிறார். பனிக்கடல்னா இன்றைக்கு ஐசி ஓஷன் என்று வரும் உண்மைய. ஆனா அந்த நாளையிலேயே அதை சொல்லி இருக்கிறார். ஆனா ஒரே ஆசிரியர்களுக்கு ஐஸ் கடலை பற்றி தெரியாது. துருவக்கடல் எல்லாம் உறைஞ்சு வைத்தான் இருக்கிறது. இங்க இருக்கிற துருவக்கடல் எல்லாம் உறைஞ்சு வைத்தான் இருக்கிறது பனிக்காலத்துல. இப்ப எல்லாம் இனி உறைய போது என்ன, அதுக்கு பிறகு உருகும். அப்ப இங்கே அவர்கள் சொன்னார்கள் பனிக்கடல் என்பது குளிர்ந்த கடல். பார்முதிர் பனிக்கடல் என்றது பூமியை விட குளிர்மையான கடல் கலங்கும்படியாக உள்புக்கு சூர் முதல் தடிந்த சுடரிலை நெடுவே உள்ளே புகுந்து சூரனை தடிந்த சூரனை கொன்ற சுடர் இலை நெடுவேல் ஒளி பொருந்திய இலை போன்ற நீண்ட வேல். வேலை சக்தி ஆயுதம் என்று வடமொழி மரபில சொல்லுவார்கள். சக்தி ஆயுதம் இப்படி இருக்காது, இந்த வேல் மாதிரி இருக்கா. நீங்க பாத்தீங்கன்னா வடமொழி வேல் இப்படி சக்தி ஆயுதம் வித்தியாசமா இருக்கும் வேலாயுதத்தை விட. முருகப்பெருமானுடைய திருவுருவம் செய்கின்ற பொழுது அறமுகனுக்கோ அவர்களுக்கோ கையில வேல் வச்சு செய்ய மாட்டார்கள். உருவ லட்சணத்தின்படி சக்தி ஆயுதம் தான் இருக்கும். தமிழ் மரபில தான் நாங்கள் அந்த அகன்ற இலை போன்ற வேலை வச்சு புரும்ப வைக்கிறோம் நாங்க பக்கத்துல, இல்லையா? அதுதான் மரபு. அந்த மரபில தான் வேல் இருந்திருக்கு. இங்க பார்த்தா சுடர் இலை நடுவே இலை போன்ற வேல் என்று சொல்றார். சக்தி ஆயுதம் இலை போல இருக்காது. ஒளி பொருந்திய இலை போன்ற வேல். அது சூர் முதல் தடிந்தது, சூரனை வதைத்தது, சூரன்வட்மாவை கொன்றது. சூர் முதல் தடிந்தது. எப்படி தடிந்தது? உள்புக்கு அவனை தொலைத்து, உள்ளுக்குள்ளே புகுந்து தொலைத்து சூரனை தொலைத்தது. அது தொலைத்த பொழுது எப்படி இருந்தது? பார்முதில் பனிக்கடல் கலங்க. பார்முதிர் கனிக்கடல் கலங்க. பூமியிலே இருக்கின்ற பனிக்கடல்ல 2 இருக்குது. ஒரு பனிக்கடல் சீசனுக்கு கரையும், பிறகு திருப்பி குறையும். திருவக்கடலுக்கு கனடாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும் என்ன, நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸ்ல ஒரு சீசனுக்கு கரையும். இப்ப எல்லாம் அந்த பனி கரைகிறது வெப்பமாக்கல் ஒரு இதுதானே. இப்ப எல்லாம் கரைஞ்சிருக்கிற கடல் இப்ப உரைய தொடங்கிடும். திருப்பி அங்க உறைஞ்சிட்டு திருப்பி வரும். ஒரு பனி கடல் அந்த துருவ பகுதியில எப்பொழுதுமே உறைந்துதான் இருக்குது. அது இவ்வளவு காலம் அது கரையவே இல்லை. எத்தனையோ கோடிக்கணக்கான வருடங்களாக அது உறைந்து போயே இருக்கிற கடல் இருக்கு. அதைத்தான் சொன்னார் பார்முதிர் பனிக்கடல் என்று. இப்ப கனடால வந்தபடியினால ஜியோகிரபி கொஞ்சம் தெரிஞ்சபடினால இப்படி விளக்கம் சொல்லக்கூடிய இருக்கு. ஒரு காலமும் கரைந்தே இல்லாத அந்த முதிர்ந்த அந்த பனிக்கடல், இந்த பூமியில் இருக்கிற அந்த பனிக்கடல் கூட அதிர்ந்தும்படியாக கலங்கும்படியாக அவர் வேலை விட்டார். சூரபத்மன் மட்டும் கலங்கல, பூமியே கலங்கினது. பூமியே கலங்கினதுண்டா சும்மா கலங்கில. பூமியில காலங்காலமாக என்றுமே உருகாமல் உறைந்து துருவங்களை உறைந்திருக்கிற பனிக்கடல் கூட கலங்கியது. திருமுருகாற்றுப்படைக்கு கனடால இருந்து ஒரு எழுத வேணும் என்ன.
அதான் பார் முதிர் பனிக்கடல் கலங்க உள்புக்கு சூர் முதல் தடிந்த சுடர் இலை நடுவேல். வேலாயுதத்தின் சிறப்பை முந்தையும் சொல்லி இருக்கிறேன். ஞானத்தை குறிப்பது இவைகளை ஞானாசக்தி என்று சொல்லுவார்கள். ஞானம் ஆழமா இருக்க வேணும் வேலை போல, அகலமா இருக்க போரும் வேலை போல, கூர்மையா இருக்க வேணும் வேலை போல, மற்றது நுண்மையாகவும் இருக்க வேணும். ஆழ்ந்து அகன்று பரந்து கூர்த்து, கூர்த்தமன் ஞானத்தால் அப்படி இருக்க வேணும். இப்படி ஆழ்ந்திருக்க வேணும், அகன்றிருக்க வேணும், பரந்திருக்க வேணும், கூர்ந்திருக்க வேணும். இப்படி ஒரு ஞானத்துக்கு ஒரு வடிவம் சொன்னால் அது வேல் தான் வரும். கிராஃபிக் டிசைன் ஆஃப் தி ஞானம் இஸ் வேல். ஞானம் எம்படிமெண்ட் ஆஃப் தி ஞானம் இஸ் வேல். அது ஞானம் எதை போய் கலைக்குது? சூரன் ஆணவம், ஆணவ இருள், மூலமலம். அந்த மூலமலமாகிய சூரனை வதம் செய்கின்றது. இப்ப ஞானம் வந்தா ஆணவம் அழியும். அதான் இந்த சிம்பாலிக், உள்பொருள், உரை பொருள், உள்ளுரை என்று சொல்லுவார்கள். அடுத்தது 47 இருந்து 56 வரைக்கும் முந்தி தேவ மகளிர் ஆடி வழிபட்டதை பார்த்து நாங்கள் தெய்வங்கள் மட்டுமல்ல பேய்கள், பேய்ப்பெண்கள் கூட இறைவனை ஆடி வழிபடுகின்றார்கள். அது பேய்மகள் துணங்கை ஆடல். துணங்கை என்ற கூத்தை பேய்மகள் ஆகல், பேய்ப்பெண்கள் ஆடுகின்றார்கள். எப்படி ஆடுகின்றார்கள் என்று பாருங்க. உளறிய கதுப்பின் பிறல் பல் புயவாய் அடிக்கவாயா படிங்க. உளறிய கதுப்பின் பிறல் பல் புயல்வாய். உளறிய கதுப்பு காஞ்சு போயிருக்குது, உலர்ந்து போயிருக்கிற கதுப்பு என்ற கென்ன கதுப்பு, இதெல்லாம் காஞ்சி ஒட்டி போயிருக்குது. அப்படியும் எடுக்கலாம். இந்த உலர்ந்த காய்ந்த மயிர் என்று சொல்லுகிறார்கள், தலைமயிரை சொல்லுகிறார்கள், அப்படியும் சொல்லுகிறார்கள். உலறிய கதுப்பின் பிறல் பல், பல்லெல்லாம் இங்கேயும் அங்கேயும் தெத்துப்பல்ல வெளியில தள்ளி கொண்டிருக்குது. பிறல் பல், பேழ்வாய், வாய்ப்படி அகண்டு தொங்கிக் கொண்டிருக்கு. உருவத்தை நினைச்சு பாருங்க. உலர்ந்த தலைமயிர், ஒட்டிய கன்னங்கள், சொத்தி பல்லுகள், அப்படியே வாய்ப்படி தொங்கிக் கொண்டிருக்குது. உலறிய கதுப்பின் பிறல் பல் பேழ்வாய். அடுத்தது சுழல்வெளி பசுங்கன் சூர்த்த நோக்கின். சுழல்விழி பசுங்கன் சூர்த்த நோக்கின். சூர்த்த என்றால் பயந்தருகின்ற, அச்சத்தை தருகிற பார்வை. உருவத்தை பார்த்தாலே அப்படி இருக்குது, நாங்க பார்த்தாலே பயம் பெறுகிறது. அது எங்களை பார்த்தா எப்படி இருக்கும்? கலங்கிடும். என்ன அப்படியே மொழிய உருட்டி உருட்டி பாக்குதாம், எங்களுக்கு பயத்தை தருகிற பார்வை. சுழல்வெளி பசுங்கன், மொழிய உருட்டி உருட்டி பாக்குது, கண் வலு கூர்மையா இருக்கு. அதான் பசுங்கண். சூர்த்த நோக்கின், அச்சம் தருகின்ற பார்வை. அடுத்தது கடல் கண் கூகையோடு கடும் பாம்பு தூங்க. கடல் கண் கூகையோடு கடும் பாம்பு தூங்க. அவர்களுக்கு எங்கே என்றால் அந்த அவர்கள கூகை, கூகை என்று தெரியும், ஆந்தை. ஆந்தையும் அங்க போய் அவையில தான் நித்திரோன்னு ஒன்று இருக்குது, அவையில தங்கி நிக்குது. பாம்பும் நிக்குது. கடும் பாம்பு தூங்க. கூகையோடு கடல் கண், நெருப்பு கண். ஆந்தை இந்த கண் பிரகாசிக்கும். அந்த நெருப்பு கண்ணுடைய ஆந்தையும் அவையின் உடம்பில நிக்குது. கடும் பாம்பு, கொடிய விஷப்பாம்பும் அவையின் உடம்பில நிக்குது. தூங்க. பெருமுளை அலைக்கும் காதின் பிணர் மோட்டு. பெருமுளை அலைக்கும் காதின் பிணர் மோட்டு. அவருடைய காது இருக்குத்தானே, அந்த காது தொங்குகின்ற காது, மார்பு வரைக்கும் தொங்குகின்ற காதா, மார்பு வரைக்கும் தொங்குகின்ற காது. அந்த காதுல தான் இந்த பாம்பும் இருக்கு போல இருக்கு. காதணி மாதிரி பாம்பும் இருக்குது, ஆந்தையும் இருக்குது. அப்ப அது இந்த மார்பில அதை இடிச்சு கொண்டு இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பாம்பும் தொங்குது, ஆந்தையும் தொங்குது, காதும் தொங்குது, மார்பில இடித்து கொண்டு இருக்குது. அப்ப என்ன சொல்றார்? கடல் கண் கூகையோடு கடும் பாம்பு தூங்க பெருமுளை அலைக்கும் காது. காது. அடுத்தது பிணர் மோட்டு. உருகலு செலவின் அஞ்சுவரு பேய் மகள்.
புனர்மோட்டு என்றது சொல்லுகிறார்கள், வயிறு அங்கால சொல்லுகிறார்கள். என்னன்றது புனர்மோட்டு வயிறுன்னு எனக்கு விளங்கல. அது சங்காலிக்கத்துல வயிறுண்டு தான் போட்டிருக்கு. வயிறினையும் கண்டார். அது காயின் புனர்மோட்டு உருகளு செலவின் அஞ்சுவர் சுவைமகள். இப்படிப்பட்ட உருவத்தையுடைய அந்த பெண்ணை கண்டவர்கள் பயந்து போவார்கள். அப்படிப்பட்ட பேய்ப்பெண் பாருங்கள். சும்மா ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு மேக்கப் போட்டு வந்தா பயந்து போவேன் இந்த பட்டப்பகல்லையே. ஐயா, காரைக்கால் அம்மையார்ட உருவமும் இப்படி இருந்திருக்க. பாத்தீங்கன்னா அப்படி இருக்குது. குளறிய கதுப்பின் பிறல் பல் பேள் வாய் எல்லாம் கண்ணமெல்லாம் ஒட்டி காஞ்சு போய் இருக்குது. தலைமையிலெல்லாம் அப்படி விராண்டு பறந்து போய் இருக்குது. வெள்ளெல்லாம் இங்கேயும் அங்கேயும் தள்ளி கொண்டு நிக்குது. தொங்கிய வாய் ஆணு இப்படி இருக்குது. கண் இப்படி சுடு பொல்லாத கண் இப்படி உருண்டு பார்த்து கொண்டிருக்குது. பயம் தருவதாயிருக்குது. அவையின் காது தொங்கி கொண்டிருக்குது. அந்த காதுல ஆந்த நிக்குது. அந்த காதுல பாம்பு இருக்குது. அந்த காது அவருடைய மார்பு வரைக்கும் தொங்குது. அங்க கீழே சுருங்கிய வயிறு இருக்குது. இந்த உருவத்தோட பாக்கைக்குள்ள அச்சம் தருகின்றதாக இந்த பேய் மகள் இருக்கின்றாள், பேய்ப்பெண்கள் இருக்கின்றார்கள். இப்படி ஒரு கூட்டம். அந்த நாளையில சில பெண்கள் இப்படி ஒரு ரிபல்லியஸா போய் இருந்திருக்கிறேன் சுடுகாட்டு வழியே இந்த கோலத்தோட. அவர்கள் அப்படி இருந்ததுக்கு ஒரு ரீசன் ஒரு தரம் கிட்ட வராயினம். என்ன காரைக்காலமையார் பேய்க்கோலம் கொண்ட மாதிரி. அடுத்தது அவை என்ன செய்யணும்? அடுத்தது படிங்க. குருதியாடிய கூர்முகில் கொடுவிரல் கண்தொட்டு உண்ட களிமுடைத் தருந்தலை ஒன்றொடித் தடக்கையின் ஏந்தி வெறுவார். குருதியாடிய கூறுகிர் கொடுவிரல். குருதிய அப்படி அந்த பெரிய நகம் இருக்குது, கை இருக்குது, விரல் இருக்குது. கொடு விரல், கொடுமையான விரல். எப்படிப்பட்ட நகம்? கொடுமையான விரல் என்றா கூறுகிர், கூர்மையான நகங்களை கொண்டிருக்குது. அந்த நகம் என்ன செய்திருக்குது? குருதியாடி இருக்குது. அப்ப அந்த நகத்தினால குருதியாடி கிள்ளி கள்ளி கொடுவிரல் கண் தொட்டு உண்ட களிமுட கருந்தலை ஒன்றொடி தடக்கையினேந்தி. என்ன செய்த அந்த பேய்மகள் என்றால், சுடுகாட்டுல இருந்து இந்த கண்கில நகம், கூர்மையான நகங்கள் இருக்குது. அந்த தலைய பிச்செடுத்து, பிணத்தின் தலைய பிச்செடுத்து கண்ணை இந்த நகத்தை போட்டு தோண்டி சாப்பிடுது. கண் தொட்டு உண்ட களிமுடை நாத்தம் பொருந்திய முடை நாற்றம். முடை நாய்த்தலையே என்று அபிராமி அந்த அதில் படிப்பார். அடியேன் முடை நாய்த்தலையே என்று நாத்தம் பொருந்திய அந்த மண்டை ஓட்டு அழுகின அந்த பிணத்தினுடைய அந்த கண்ணை தோண்டி குருதியை உணர்ந்து அப்படி உண்ட களிமுடை கருந்தலை. இந்த கரிய தலையை, கருந்தலை என்றால் இளமையிலேயே செத்து போச்சு. அதான் கருந்தலை. இப்ப எல்லாம் வெண்தலை தான் எங்களுக்கு வரும். கருந்தலை ஒன்றொடி தடக்கையில் ஏந்தி வருவர, கையில ஏந்தி கொண்டு வருகிறது. அந்த எப்படி இருக்குது? சும்மா அந்த தோற்றத்தை பார்த்தாலே பயம். பார்த்தா கையில இந்த பெரிய நகம், அதுல ரத்தமெல்லாம் சுட்டுது. கையில அப்படியே கண்ணை தோண்டி தின்றுட்டு இருக்கிற அந்த மிச்ச தலைய கையில ஏந்தி கொண்டு, நாத்தம் வார அந்த தலைய கையில ஏந்தி கொண்டு வருகிறது. அடுத்தது ஒன்றொடித்தடக்கை நேந்தி வருவர வென்றடு விக்களம் பாடி தோல் பெயரா. வென்றடு விரல்கடம் பாடி தோல் பெயரா. வென்றடு விரல்களம் பாடி தோல் பெயரா. அது என்ன செய்யுதுன்னு கேட்டா, என்னத்தை பாடுதண்டா? விரல் களம், போர்க்களத்தை அந்த பேய் பாடுது. போர்க்களத்தை அந்த பேய் பாடுது. எப்படி பாடுது? வென்றடு விரல்களம். முருகப்பெருமான் அபுணர்கள், அசுரர்களை வென்ற அந்த போர்க்களத்தை அந்த பேய் பாடுது. பாடி அடுத்தது தோல் பெயரா. தோல் பெயரா, தோல் பெயராண்ட அப்படி தோலை அசைச்சு அசைச்சு ஆடுகிறது. தோள்களை அசைத்து அசைத்து அந்த போர்க்களத்தை பேய் பாடுது. அப்ப எப்படிப்பட்ட போர்க்களத்தை பாடுது? வென்று அடு விரல்களம். முருகப்பெருமான் அசுரர்களை வென்ற அந்த விரல்களம், போர்க்களத்தை அது தன்னுடைய தோள்களை அசைத்து பாடி பாடி ஆடுது. நினந்தின் வாயல், நினம் என்றது மாமிசம் அல்லது பிணம். அந்த பிணம் தின்ற வாயல் துணங்கை தூங்க. அந்த கூத்துக்கு பெயர் துணங்கை கூத்து.
எப்படி இருக்கு? ஒரு காட்டு மிராண்டிகள் ஆடுற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த பெண்களும் முருகப்பெருமானைத்தான் பாடி ஆடு. ஒரு பக்கம் தேவ மகளிர் ஆடுகிறார்கள், இன்னொரு பக்கம் பேய்ப்பெண்கள் ஆடுகிறார்கள். இந்த பேய்ப்பெண்கள் என்றா பேய் என்றும் சொல்லலாம். மற்றது அந்த காலத்துல சில மெனப்பிசகுகளால, சில கொடுமைகளால, ஆணாதிக்கத்தால வீட்டை விட்டு வெளிக்கிட்ட பெண்களுக்கு 2-3 புகலிடம் இருந்தது. ஒரு புகலிடம் விலை மாது மரபு இருக்குது, கணிகையர் மரபு. அங்க போய் அடைக்கலம் புகுந்து கணிகர்களோட இருந்து அவர்களோடு இருந்து அதிலேயே வளர்றது ஒன்று இருக்குது. 2வது, அந்த காலத்துல சில இடங்கள்ல கன்னி மாடம் என்று சொல்லி கோயில்களோட கட்டி வச்சிருந்தார்கள். சங்கிலியார் அங்க இருந்ததாக காண்கின்றோம், பறவையார் அங்க இருந்ததாக காண்கின்றோம், திலகவதியாரும் அப்படித்தான் இருந்தார் என்று சொல்லுகிறார். ஆதரவற்ற பெண்கள், விதவ பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் கோயிலோட சேர்ந்து கோயில் தொண்டு இருக்கிறதுக்கு அங்கே ஒரு உமன்ஸ் ஹோம், கன்னி மாடம் இருந்தது. அது தெரிய புராணத்துல வருகிறது. 3வதாக சமண பௌத்தத்துல, சமணத்துல இல்ல, பௌத்தத்துல பெண் துறவிகள் இருந்தார்கள். அப்ப சில பேர் பௌத்தத்துல போய் பெண் துறவிகளா போனார்கள். மணிமகளே அப்படி போனார், நாங்க பாக்குறோம். அது 3வது. 4வது, இப்படி போய் சுடுகாட்டடியில போய் சாம்பல பூசி அகோரமான கோலத்தை எடுத்து இந்த சுடுகாட்டில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட புனங்க அகோரியல் மாறி போய் இருந்து வாழ்கின்ற பெண்கள் இருந்தார்கள். காரைக்கால் அம்மையார் அப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் தேர்ந்தெடுத்தார். அப்ப வாழ்க்கையில சோதனைகள், தோல்விகள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், மனநிலை கொண்டு எப்படி எல்லாரும் இந்த அப்படிப்பட்ட கூட்டமான ஒரு பெண்கள் இருந்தார்கள். கூட்டு வரும் கிட்ட போக மாட்டோம். என்ன பாருங்க, ஆசை வராது சார். ஆசை வராதுல பயமில்லா வந்துடும். அவர்கள் அதை பற்றி சுடுகாட்டில இருந்து கிடைக்கிறத திண்டு புனமோ என்னண்டான உலறிய கதுப்பின் புரள் வெல்வேள்வாய் சுழல் வெளி பசுங்கன் சூர்த்த நோக்கின் கழல்கன் கூகையோடு, கூகை என்றது ஆந்த கூகை, அப்படியே சும்மா நெருப்பு கக்கிற கண்ணுடைய ஆந்த காதல தொங்கி கொண்டிருக்குது. கடும் பாம்பு தூங்க, கொடிய விஷமுடைய பாம்பு மற்ற காதல தூங்குது. பெருமுலை அலைக்கும் காதில் புனர்மூட்டு, அந்த அவருடைய பெரிய மார்பை அந்த காதில இருக்கிற அந்த காது தட்டி அசைத்துக் கொண்டு இருக்குது, மோதிக்கொண்டு. உருகலு செலவின் 5 வரு பேய்மகள், இப்படி பற்ற பார்க்கிறவர்களுக்கு அச்சத்தை தருகின்ற பேய்மகள். குருதியே ஆடிய கூறுகிர் கொடுவிரல், குருதி நினைந்த கூறிய நகத்தவுடைய கொடுமையான விரல்களை கொண்டு கண் தொட்டுண்ட களிமுடை கெருண்டலை, கண்ணை தோண்டி உண்ணுகின்ற அந்த நாட்டம் எடுக்கின்ற மனித தலையையும் ஒன்றொடி தடக்கையின் ஏந்தி வருவர, தன்னுடைய கையிலே ஏந்தி கொண்டு வருகிறார். வென்றது விடல்களம் பாடி, அப்படி அதையும் வச்சு கொண்டு, அங்க பாட்டி வழிய வைன் கிளாஸ கையில வச்சு கொண்டு ஆடுவினோம், அந்த மாதிரி இந்த மண்டி ஒட்டை வச்சு கொண்டு அவள் வென்றது விரல்களம் பாடி, முருகப்பெருமானுடைய போர்க்களத்தை பாடி, தோல் பெயரா தோள்களை அசைத்து அசைத்து, பெயர் நின்றா அசைத்து, பெயராண்டா அசைத்து, அப்படியே நினந்தின் வாயல், அந்த பிணத்தை சாப்பிட்டு கையில இருக்கிறத எடுத்து இப்படி சாப்பிடுறதும் ஆடுறதும் சாப்பிட்டு நினந்தின் வாயல் துணங்கை தூங்க, அந்த கூத்து ஆடுறாள், அதுக்கு பெயர் துணங்கை கூத்து. அழகாக வர்ணிச்சிருக்கிற. இதுல பிற்காலத்தில் ஒரு பாட்டு மரவளர்ந்தது, பரணி பாடுதல். கலிங்கத்து பரணி என்ற போலும் இருக்குது. அது யுத்த பாட்டு. எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த போரை பற்றி, அந்த வயலன்ஸ் அதுகளை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்காக எங்களுடைய சிலபஸ்லயும் இருக்குது. அதுல இப்படித்தான் போர்க்களத்துல மன்னன் போய் போர் செய்துட்டு வந்தா பேய்கள் எல்லாம் விழுந்து ஆடும். பிணந்தின்ற பேய்கள் எல்லாம் சந்தோஷமாக எழும்பி நின்று அந்த பிணத்தை திண்டு, அதுவும் பரணியில இன்னும் கற்பனை வரும். பிணத்துல பிற கூழ் காய்ச்சி வினமாம், அந்த எலும்ப வச்சு கூழ் காய்ச்சி, பிறகு அந்த மண்டு கொட்டு கரண்டிகால அள்ளி வாக்க, அது ஓட்ட மண்டி ஓட்டல வருது, அப்படி எல்லாம் பன கதைகள் எல்லாம் போட்டு இந்த மன்னனுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக இப்படி பேய்கள் ஆடி பாடுவதாக பரணி பாடுவார்கள். பரணி பாடுதல் என்பது விடுதலை புலிகள் என்ற காலத்திலேயும் வந்தது. யுத்தத்தில, கொடுஞ்சுத்தத்தில தங்கட மன்னன் வெல்ல, அந்த மன்னனுடைய வெற்றியினாலே அழிந்த எதிரிகளுடைய பிணங்களை பேய்கள் கொண்டாட்டமாக உண்டு கழித்து ஆடி பாடுவது பரணி. கலிங்கத்து பரணி வந்தது குலோத்துங்க சோழன் காலத்துல. கலிங்கத்து பரணி வந்தது.
புட்டக்கூத்தர் எழுதினதா இருக்க வேணும். அது இருக்குது எங்களுடைய பிள்ளைகளுடைய பாட புத்தகத்திலே ஒரு 2-3 பாட்டு அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான இதுக்காக வச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த விதமான காட்சிகளும் எங்களுக்கு பண்பாட்டு கூறுகளாக உள்வாங்கப்பட வேண்டும், பயப்படப்படாது இல்லையா? இது படிச்சா பேப்பயம் வராது. நீங்க கந்த சட்டி கவசம் படிச்சுட்டீங்க போல இருக்கு. இப்படி அந்த காலத்துல இப்படி இந்த பெண்கள் பேய் மகள்கள் ஆடுகின்றார்கள். அதான் இந்த துணங்கை கூத்து. ஒவ்வொரு விதமான கூத்துல இது துணங்கை கூத்து. அடுத்தது படியுங்க பாப்பா. மனம்தான் பெயர்றாங்க. நினந்தின் வாயன் துணங்கை தூங்க. அது முடிஞ்சு. சரி படிக்கட்டும். இதுவே சரியா? படிங்க நீங்க படிங்க. நினந்தின் வாயன் துணங்கை தூங்க இருவேர் உருவின் ஒருவேர் யாக்கை அறுவேறு வகையின் அஞ்சுவரமணடி மண்டி. இத இருவேர் உருவின் ஒருவேர் யாக்கை புராணம் கதை வருகிறது. இங்கதான் பார்க்க வேணும். கந்த புராணத்துல இருக்கிற சூரபத்மனுக்கு ஏன் அந்த சூரபத்மன் வந்தான் என்ற கதை இருக்குது. நான் நினைக்கிறேன் இது காஞ்சி புராணத்துல வேற புராணம் கந்த புராணம் அந்த பெரிய கந்த புராணத்துல இருக்குது. எங்கட கந்த புராணத்துல இந்த கதை இருக்குது தெரியல. எப்படி இந்த சூரபத்மன் வந்தான் என்று 2 பேர் சூரன் பதுமன் என்கிற 2 ஆத்துமாக்கள் முன் செய்த பாவ பயனினாலே பூஜையும் செய்தவ பூஜையில குற்றமும் செய்தபடியினாலே அந்த குற்றத்தினாலே அசுரர்களாக பிறக்கின்றார்கள். அப்ப அசுரரா பிறக்க 2 ஆத்மா ஒரு உடம்புக்கு வரும். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி என்று சொல்லுவோமே. அந்த மாதிரி 2 ஆத்மா ஒரு உடம்புக்கு வரலாம் விதிவிலக்காக. இருவேர் உருவின் ஒருவேர் யாக்கை 2 பேர் ஒரு உருவத்தில ஒரு உடம்புல வந்திருக்கணும் சூரபத்மன். 6 வகையின் அறுத்து அப்படிப்பட்ட அந்த 2 பேர் ஒரு உடம்பில் இருக்கிற அந்த உடம்பை அறுத்து வேறு வகையின் 5 வரமண்டி மற்றவர்கள் பயப்படும்படியாக அவுணர் நல்வலம் அடங்க கவிழினர். அவுணர் என்பது அசுரர்கள். அசுரர்கள் எல்லாம் பயந்து அவருடைய நல்ல பலம், நல்ல புகழ், நல்ல கீர்த்தி, அந்த வீரமெல்லாம் அடங்கி கவிழும்படியாக சூரபத்மனை 2 பேர் உண்டா சேர்ந்திருக்கிற அந்த சூரபத்மனை அறுத்து விழுத்திய. பாருங்க, இருவேர் உருவில் ஒருவேர் யாக்கை அறுவேறு வகையின் 5 வரமண்டி அவுணர் நல்வலம் அடங்க கவிழுனர். அடுத்தது மாமுதல் தண்டித்த மறையில் கொற்றத்து மாமுதல் தடிந்த மாமுதல் தடிந்த மறையில் குற்றத்து ஐயா நல்லிசை செவ்வேறு சேயை செவ்வால் செய். அவ்வளவுதான். இது கடைசியாக முருகப்பெருமான் அந்த சூரபத்மனை விழத்தேக்க அவன் மாமரமாக வந்தான். பாருங்க புராண கதை எங்க வருதுன்று சங்க இலக்கியத்தில். மாமுதல் தடிந்த மாமரமாக வந்த சூரபத்மனை தடிந்த வீழ்த்திய மறையில் கொற்றத்து. மறையில் என்றால் அதற்கு ஒப்பில்லாத மாற்று இல்லாத ஒப்பில்லாத கொற்றம் உயர்ந்த சுப்ரீம். ஐயா நெல்லிசை செவ்வேல் சேயை கண்டு போட்டிருக்கு. செவ்வேல் சேயை அந்த ஐயா நெல்லிசை என்றது அளவற்ற புகழ், நல்ல புகழ். நல் இசை என்றது இங்க புகழ். செவ்வேல் சிவந்த வேலை உடைய சேய் குழந்தை பிள்ளை. பாத்தீங்களா? இருவேர் உருவின் ஒரு வேர் யாக்கை சூரபத்மன் 2 பேர் ஒரு உடம்பில. 6 வகையின் 5 வரமண்டி அவனை அறுத்து மற்ற அவுணர்கள் எல்லாம் பயப்படும்படியாக அவுணர் நல்வளம் அடங்க அவுணர்களுடைய பலங்கள் எல்லாம் அடங்கும்படியாக கவிழினர் மாமுதல் தடிந்த அந்த மாமரத்தை துளைத்து வீழ்த்திய மறையில் கொற்றத்து ஒப்பில்லாத உயரிய தலைவன். கொற்றம் என்றது இங்க அரசு அல்லது தலைவனுக்கு. ஐயா நல்லிசை அவனுடைய அழிவற்ற புகழ், அளவற்ற புகழ். செவ்வேல் சிவந்த வேல் சேய் உடைய குழந்தை. நல்லா இருக்குது என்ன? இதுல ஒரு பொருள் ஒன்று சொல்லியிருக்காயா, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே. மாறுபடு சூரரை மதைத்த முகம் ஒன்றே. அது மாறுபடு சூரர் என்றது தன்னோடு வெற்றி. இது மறு என்றது குற்றம். மறு என்றது குற்றம் உண்டு. அப்ப
அப்ப குற்றம் இல்லாத என்ற ஒரு இது கிடக்கலாம். மற்றது மறு என்பது மாற்று இல்லாத, அதுக்கு ஒப்பில்லாது, ஒப்பிலாமணி என்று சொல்லுவோமே, ஒப்பில்லாத. குற்றம் என்றது அரசன், இங்க தலைவன், ஒப்பில்லாத குற்றமில்லாத தலைவன், ஒப்பில்லாத தலைவன், அப்படி ரெண்டும் எடுக்கலாம். அடுத்த பாடலை பாப்போமா? இதுல அடுத்தது சொல்றார் 67 இருந்து 71 பட்டு. பாருங்க என்ன 62 இருந்து 66 வட்டு அதை போட்டிருக்கிறார். அலம்பலவடையார் தான் எழுதுறார் கத்தி. அது சொல்றார், இது வீட்டை விரும்பியோன் அதனை பெறுதல், அதைத்தான் சொல்றேன். வீட்டை விரும்பியோன் அதனை பெறுதலை பற்றி சொல்றார். படியுங்கோ. சேவடி படரும் படிங்கம்மா படிங்க. நீங்க படிங்க. சேவடி படரும் செம்மல் உள்ளமோடு. சேவடி படரும் என்றா பிடிக்கின்ற முருகப்பெருமானுடைய திருவடிகளை பிடிக்க வேணும், படர வேணும், அடைய வேணும் என்கின்ற உள்ளத்தோடு நலம்புரி கொள்கை புலம் புரிந்து உரையும். நலம்புரி கொள்கை, நல்ல நல்ல கொள்கைகளை பற்றி நல்ல நல்ல செயல்களை புரிந்து வாழுகின்ற, நல்ல கொள்கைகளை பிடித்து நல்ல செயல்களை செய்து வாழுகின்ற செலவு நீ நயந்தனை ஆயின் பலவுடன். நீ அப்படிப்பட்ட வாழ்க்கை நெறியை நீ நயந்தனையாயின், நீ விரும்பி கடைப்பிடித்தாயின் பலவுடன் நன்னர் நெஞ்சத்து இன்னசை வாய்ப்ப. பலவுடன் நல்ல பல நல் அம்சங்களுடன் நன்னர் நெஞ்சத்து இன்னசை வாய்ப்ப, பல நன்மைகளுடன் கூடிய அந்த இன்னசை வாய்ப்ப. இன்னசை என்றது இனிமையான அந்த வீடு பேறு உனக்கு கிடைக்க. நெஞ்சத்து நீ மனதிலே விரும்பி வச்சிருக்கிற பல சிறப்புகள் பொருந்திய இன்னசை இனிய பேறு. இன்னசை என்பது இனிய பேறு வாய்க்கும்படியாக. இன்னே பெரிது நீ முன்னிய வினையே. இப்பொழுதே நீ பெறுவாய், இது உன்னுடைய முன்வினை பயன். பாருங்க, சேவடி படரஞ்செம்மல் உள்ளமொடு, அந்த திருவடியை சென்றடைய வேண்டிய சிறப்பான எண்ணத்தோடு. அதை சொல்லுவார், அந்நியமின்மையின் அரண்களல் செலுமே என்று சிவஞான பூதத்தில் வரும். அரண்களல் செலுமே, இறைவனுடைய திருவடியை நாடி போகும். அந்த திருவடியை நாடி போத ஐம்புத வேடலில் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தனில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செலுமே. அரண்களல் செலுமே, அப்படியே இறைவனுடைய திருவடியை நோக்கி செல்லும். அதான் சேவடி படரும் செம்மல் உள்ளமொடு. அப்படி செய்கின்றது என்ன செய்யும்? நலம்புரி கொள்கை, நலன் செய்கின்ற கொள்கை. இங்க கொள்கை என்றது எங்களுடைய சித்தாந்த கொள்கைகளை சொல்லும். புலம் பிரிந்து உறையும் செலவினி நயந்தனையாயும், இந்த மற்றவற்றை விட்டு தீயவற்றை விட்டு அந்த சிவபுண்ணியங்களை செய்து வாழ்கின்ற வாழ்க்கையை நீ நயந்தனை விரும்பி போவாயானால் பலவுடன் நன்னர் இன்னசை வாய்ப்பு, பல சிறப்புகளுடைய நன்மையான இனிமையான அந்த அசை கடைசி வீடு பேறு வாய்க்க நெஞ்சத்து உன்னை மனசுல இருக்கின்ற அந்த வீடு பேறு உனக்கு கிட்டும்படியாக இன்னே வருதி நீ இப்பொழுதே உனக்கு கிடைக்கின்றது. நீ முன்னிய வினையே, முன்னிய வினை என்பது முந்தை வினை என்றும் பெறும். முன்னிய என்றது உன்னிய, நீ முயற்சி செய்து வந்த அந்த சிவபுண்ணியத்தின் பயனாக உன்னிய என்றெடுக்கலாம், கண்டுபிடிக்கலாம். அப்படி வீடு பேறு கிடைக்கும். பாத்தீங்களா, வீடு பேட்டை பற்றி சும்மா பேயாடுது, அங்க தேவமகள் ஆடுறது இல்ல. நோக்கம் இது. நோக்கம் எங்க இருக்குது? சேவடி படரும் செம்மல் உள்ளமோடு. அது பேயாடுறது இருக்கட்டும், தேவமகளிர் ஆடுறது இருக்கட்டும், வெறியாடுறது இருக்கட்டும், என்ன செய்தாலும் நோக்கம் சேவடி படரும் செம்மல் உள்ளமோடு. அந்த சும்மா ஆசை மட்டும் இருக்கேல, நலம்புரி கொள்கை அதை கொள்கையாக பிடித்து புலம் பிரிந்து உறையும் செலவினி நயந்தனையாயின், மற்றவற்றை விட்டு இதையே பிடிக்கின்ற அந்த வாழ்க்கை நிறைய நீ உகந்து கொண்டாயானால் இந்த வீடு பேறு உனக்கு இப்பவே கிடைக்கின்றது. இது நீ உண்ணிய வினையின் பயன் என்று சொல்லுகிறார். அடுத்தது 67 இருந்து 71 வரைக்கும் மதுரை மாநகர் என்ற சிறப்பை சொல்றார். ஏன்னா திருப்பரங்குன்றம் மதுரையில தான் இருக்கு.
பழம்பெரும் தலைநகர் மதுரை. இன்றைக்கு மதுரையுடைய ஆராய்ச்சியில இதுல சொல்லப்பட்டதெல்லாம் இப்பதான் அங்க கீழடியில ஆய்வில வருகுது. எங்களுக்கு மதுரைக்கெல்லாம் எங்களுக்கு இலக்கிய ஆதாரங்கள் தான் இருந்தது, லிட்ரேச்சர் எவிடன்ஸ். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இதுவரையில இருக்கையில. இப்பதான் எங்களுக்கு வந்து கொண்டிருக்குது மதுரை நகர் என்ற சிறப்பு. படியுங்க. செருப்பு கண்டு எடுத்த சேணுயல் நடுங்கொடி தரிப்புனை வந்தொடு பாவை தூங்க பொருந்தா தேத்த ஏத்த ஓரொரு வாயில் திருவீட்டிருந்த இது நீர் நியமித்து. செருப்புகன்றெடுத்த சேனியர் நொடங்கடி மெரிப்புனை பந்தொடு பாவை தூங்க. இந்த மதுரை நகர்ல பெரிய கொடி கட்டியிருப்பார்களா, எல்லையில பெரிய கொடி. அந்த எல்லையில பெரிய கொடியில ஒரு கயத்துல ஒரு பொம்மையும் கட்டியிருப்பார்களா. படையெடுத்து வாரவர்கள் இங்க வரைக்குள்ள முதலாவது அந்த பொம்மையை அறுப்பார். நினைக்கிறேன் அந்த கொடி உயர்த்துறதுக்குரிய நூல் கீழே ஒரு நூல் பந்து இருக்குன்னு நினைக்கிறேன், பாவை வடிவில். அதை முதல் அறுப்பார்கள், கொடியை அறுப்பார்கள். அப்படி அறுப்பார் இல்லாமல் அந்த பாவை நித்திரதங்கி கொண்டு இருக்குது. 2000 நகரத்து வெற்றி சிறப்புடைய மதுரை வாசல்ல மதுரை எல்லையில கொடி இருக்குது. அந்த கொடியில கீழே அந்த நூலுக்கு கீழாக ஒரு பொம்மை ஒன்று இருக்குது. அந்த பாவையை அறுக்க ஒரு பாரு இல்லாமையினாலே அது நித்திரதங்கி கொண்டு இருக்குது. செருப்புகன்று, செரு கண்டா இங்க யுத்தம், யுத்தத்தை புகன்று, யுத்தத்துக்கு வா என்று மற்றவைய கூப்பிடுதாம். அது செருப்புகன்றெடுத்த சேனு உயர் நெடுங்கொடி வானம் உயரும்படியாக வளர்ந்திருக்கின்ற நெடிய கொடி மதுரை கொடி. மீன் கொடியா இருக்கும் பாண்டியன். வரிப்புனை பந்தொடு பாவை தூங்க. அதுல வரிந்து கட்டிய நூல், அந்த நூல்ல ஒரு பந்து மாதிரி பாவை கீழே இருக்குது. அது தூங்குது. ஏனெண்டா ஒரு தரம் பந்து இருது. அடுத்தது பொருணர் தேய்த்த போரரு வாயில், பொருணர் தேய்த்த போரரு வாயில், பொருணர் தேய்த்த. இது ஏன் இப்படி இருக்குது என்று சொன்னால், இதுக்கு முந்தி அவற்றை பொருது வந்த எதிரிகள் எல்லாரையும் அழிச்சுட்டுது. அப்ப இப்ப வாசலுக்கு படியெடுத்து கொடியை தாண்டி உள்ளுக்கு போற ஒருத்தரும் இல்லை. பொருணர் தேய்த்த போர் அருவாயில், அது போர் வாயில். இப்ப மதுரைண்ட வாசல் வா, யாரா இருந்தா வாங்க. சில பேர் மேற தட்டு யாரா இருந்தா வாங்கடா என்று பாக்குற மாதிரி இந்த மதுரை வாசல்ல பெரிய கொடி பறக்குது. பாருங்கோண்டு. ஆனா ஒரு தரம் தரீனம் இல்லையா, ஏற்கனவே எல்லாரையும் புளுத்தியாச்சு. அதான் பொருணர் தேய்த்த போர் அருவாயில் அந்த வாசல். பாருங்க, திருவீட்டிருந்த தீர் நியமத்து. திருவீட்டிருந்த அந்த வாசல்ல அப்படி இருக்குது. வாசலுக்குள்ள யார் இருக்கிறா, திருவீட்டிருந்த லட்சுமி வீட்டிருக்கின்றார். பாருங்க, புராண கதையெல்லாம் வருகுது. லட்சுமி கடாட்சம் வீட்டிருக்கின்ற திருவீட்டிருந்த தீதிரீர் நியமத்து, குற்றமில்லாத தெருக்கல்ல லட்சுமி தாண்டவம் ஆடுறாள். அவ்வளவு செல்வ கொழிப்பு. திருவீட்டிருந்த தீதிரீர் நியமத்து. அடுத்தது மாடமலி மருகின் கூடல் குடவையின். மாடமலி மருகின், மாட வீடுகள் மெலிந்து அடுத்தடுத்து இருக்கு. இந்த வீடுகள் இல்ல, இப்பதான் கீழடியில போய் வெட்டி பார்த்தா வருகுது வீடுகள் அடுத்தடுத்து. நீங்க கீழடி என்று தேடி பார்த்தா வரும். மதுரைக்கு போய்களே இப்ப ஒரு பெரிய மியூசியமே அங்க இருக்கு. முழுக்க என்ன ஆராய்ச்சி முடியல. வைகை நதி கரையில் இருந்த நாகரிகம், சிந்து நதிக்கு நீங்காத நாகரிகம், வடிகால் அமைப்பு, குளியலறை, கட்டிட அமைப்பு எல்லாம் இப்ப கடைசி ஒரு 10-15 வருஷமா தான் வெளியில வருகுது. பாருங்க, இந்த கட்டிட அமைப்பு, பாட்டுல இருந்த கட்டிட அமைப்பு இருந்திருக்காங்க. பாருங்க, இப்படிப்பட்ட போர்வாயிலுக்கு உட்புறமாக திருவீட்டிருந்த தீர் நியமத்து லட்சுமி தாண்டவம் ஆடுகின்ற தெருக்கள். மாடமெலி மருகின் கூடல், கூடல் என்பது நான் மாடக்கூடல் என்று சொல்றது. கூடல் குடவையின், இது கூடல் குடவையின் என்றது மதுரை. இவ்வளவு மதுரை நகரை பற்றி பாருங்க. இந்த 60களில் இருந்து 70 வரைக்கும் மதுரை நகர் என்ற சிறப்பு, திருப்பரங்குன்றம் இருந்த மதுரை நகர் என்ற சிறப்பு. இப்ப அந்த நாளில மதுரையின் எல்லை இப்ப மதுரைக்கு வெளியில தான் திருப்பரங்குன்றம் இருக்கு இல்லையா சிவகுமார்? ஆனா அந்த நாளையில திருப்பரங்குன்றம் மதுரைக்குள்ள இருக்குது. அதானே இப்படி பாடுற எல்லை பெருசா இருக்கு. அந்த நாளில மதுரை நகரத்தின் எல்லை பெருசு. அப்ப செருப்பு கன்றெடுத்த சேனியர் நெடுங்கொடி வரிப்புனை பந்தொடு பாவை தூங்க
யாராவது யுத்தத்துக்கு வாரண்டா வாங்கூடாண்டு உயர்ந்த கொடி மீன் கொடி பறந்து கொண்டிருக்குது. அந்த கொடியிலே குட்டப்பட்ட நூலானது அப்படியே சுட்டி கொண்டு வந்து கீழே ஒரு பாவை இருக்குது. அதை போருக்கு வந்து அறுப்பார் இல்லாமல் அதுவும் தூங்கிக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்குது. அது ஏன் அப்படி இருக்குது என்று சொன்னால், ஏற்கனவே பொறுதவர்களை தேயிட்ட போர், ஏற்கனவே யுத்தம் தெரிந்து எரித்தவர்களை எல்லாரையும் அழித்து விட்ட போர் கண்ட அதிவாயில் அருமையான வாசல், கோட்டை வாசல், மதுரை நகர வாசல். அதுக்குள்ளாக திருவீட்டிருந்த தீதி நியமத்து லட்சுமி நடமாடுகின்ற வீட்டிருந்த குற்றமில்லாத நியமப்படி அமைக்கப்பட்ட தெருக்களிலே மாடமலி மரகின் கூடல் குடவையின் மாட வீடுகள் நிறைந்து அடைந்திருக்கின்ற கூடல் நகரிலே. இது மதுரை சிறப்பு. அடுத்ததா பாருங்க. அடுத்தது மதுரைக்குள்ள இருக்கிற திருப்பரங்குன்றத்தின் அழக சொல்றேன். படிங்க. இருஞ்சேற்று அகல்வயல் விரிந்துவாய் அவிழ்ந்த. அவங்களை படிங்க. முள்தாள் தாமரை துஞ்சி வைகரை. இருஞ்சேற்று அகல்வயல் விரிந்து, கரிய சேத்தையுடைய அகன்ற வயல்கள் எல்லாம் இருக்குது திருப்பரங்குன்றத்துல. அதுக்குள்ள விரிந்து வாய் அவிழ்ந்த முள்தாள் தாமரை துஞ்சி, அந்த விரிந்திருக்கின்ற தாமரை மலர்ல துயில் கொண்டு, துஞ்சி என்றா தூங்கி. அடுத்தது வைகரை கல்கமல் நெய்தல் ஊதி. அப்ப என்ன செய்யுதண்ட கேட்டது நினைக்கிறேன், வண்டா இருக்கணும். இந்த வண்டு என்ன செய்யுதண்டா, அப்படியே வந்து தாமரை பூக்கள் விரிஞ்சிருக்குது, அதுலயே தூங்குது இரவில, நித்திர கொள்ளுது அதுக்குள்ளேயே. அப்புறம் விடியெழும்பினோன்னு என்ன செய்யுது, அந்த தேனை கள்ள குடிக்குது. அங்க கல் கமல் நெய்தல் ஊதி எல்வட கண்கோல் மலர்ந்த காமரு சுனை மலர். அப்படிப்பட்ட பூக்களுடைய சுனைகள்ல மலர்கள் சூழ்ந்த சுனை அம்சிறை வண்டின். அப்படிப்பட்ட இதுகள்ல அப்படி இரவில பூக்குள்ளேயே படுத்துடும்போது பகல்ல தேனை குடிக்குது. இந்த தாமரை மலர்கள் இருக்குது, அந்த சுனைகள் இருக்குது. அந்த மலர்களை சுற்றி இருக்கின்ற வண்டின் அரிக்கணம் ஒலிக்கும், வண்டினுடைய ரீங்காரம் ஒலிக்கின்ற திருப்பரங்குன்றத்தின் இயற்கை வளத்தை சொல்றார். வயல்கள் இருக்குது, சேர் இருக்குது, சுனை என்பது சின்ன சின்ன தடாகங்கள் குளங்களும் இருக்குது. அங்கே இந்த தாமரை மலர்கள் விரிந்திருக்குது. அந்த வண்டுகள் என்ன செய்யுது, தாமரை மலர்களையே தூங்குது இரவில. விடிய வல்லன மலர் விரிஞ்சோன்னு அந்த தேனையே குடிக்குது, சுத்தி சுத்தி சிறகடித்து. அதான் அம்சிறை வண்டின், சிறகை கொண்ட அந்த வண்டின் அரிக்கணம் ஒலிக்கும் ரீங்கார விடுகின்ற குன்று திருப்பரங்குன்று அமர்ந்து உரைதலும் உரியன் அதா அன்று. அந்த திருப்பரங்குன்றிலே வீட்டிருக்கின்ற முருகப்பெருமான் திருப்பரங்குன்று. அந்த திருப்பரங்குன்றத்திலே முருகனுடைய அழகை பார்த்தம், முருகனுடைய தோற்றத்தை முதல் பார்த்தம். தந்தால் மரபினன், அந்த கடப்ப மாலை அணிந்தவன், அவனை வழிபடுகின்ற தேவமகளுடைய கூட்டத்தை ஒரு பக்கமாக பார்த்தோம், பேய் மகளுடைய கூத்தை ஒரு பக்கமாக பார்த்தோம். அப்படிப்பட்ட திருப்பரங்குன்றம் இருக்கின்ற மதுரை மாநகரின் வாசலையும் தெருக்களையும் பார்த்தோம். அதுக்குள்ளே இருக்கின்ற திருப்பரங்குன்றிலே சுற்றி இருக்கின்ற வயல்களை பார்த்தோம், சுனைகளை பார்த்தோம், அங்கே இருக்கின்ற மலர்களை பார்த்தோம். அந்த மலர்களிலே தேனருந்தி மாந்தி அங்கே சுற்றித் திரிகின்ற வண்டுகளை பார்த்தோம். இப்படிப்பட்ட திருப்பரங்குன்றத்திலே முருகப்பெருமான் வீட்டிருக்கின்றார். குன்றமைந்தறதலும் உதியன் அதா என்று திருமுருகாற்றுப்படையில இதுதான் மிக பெரிய பாட்டு. இப்படி ஆறபட வீட்டுக்கு இன்னும் 5 பாட்டு, இதை விட சிறிய பாட்டுகள் உண்டு. நாளைக்கு பார்ப்போம். என்னம்மா அடுத்த பாட்டு திருச்சீரலவாய். அதை நாளைக்கு பார்ப்போம் நாங்க. நல்லது. வான்முகில் வளாது வைகமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிலார் உயிர்கள் வாழ்க நான்வரை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர நம பார்வதீபதையே, அரகர நம பார்வதீபதையே, அரகர நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, சிற்றபேசாம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். திருமுருகாற்றுப்படை நானும் படிக்கிறேன் உங்களோட சேர்ந்து திருமுருகாற்றுப்படை.
சரணம் முருகாசரணம். அது இது பாட்டு என்ன ஐயா? ஆ 300 சொச்சம். முடிச்சம் வரிகள். நாங்கள் இன்றைக்கு 77 வரி படிச்சுட்டோம். அப்ப கிட்டத்தட்ட 4 ஒன்று படிச்சுட்டோம் பாத்தீங்க. காவாசி படிச்சாச்சு 2 நாள்ல. இனி மிச்ச நாள்ல முடிச்சிடுவோம். திருமுருகாற்றுப்படை, அதுவும் நல்ல சங்க இலக்கியம். மற்ற அதுக்குள்ள எவ்வளவு பார்க்கிறோம். இந்த இலக்கிய செய்திகள், புராண செய்திகள், சூரனை வென்றது, மற்றது என்ன மாமரமா வந்தது, இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் இருக்குண்டா புராணம் அதுக்கு முந்தி இருந்திருக்கணும். என்ன புராணம் அதுக்கு முந்தி, இது 2000 வருஷம் தெரியுது. அப்ப புராணம் அதுக்கு முந்தி இருக்கணும். அப்படி அதுக்கு முந்தி இந்த புராணத்தை இந்த ஆராய்ச்சியாளர்கள் 10ஆம் நூற்றாண்டுல புராணம் வந்தது, 12ஆம் நூற்றாண்டுல புராணம் வந்ததுன்னா என்ன செய்யறது? அது ஒவ்வொரு வேர்ஷன், கச்சியப்பர் பாடின மாதிரி ஒவ்வொருத்தர் பாடினது அந்த காலமா இருக்கலாம். ஆனா ஒரிஜினல் புராணம் அந்த வேத காலத்திலேயே வந்துட்டு, வேத காலங்கள்லயே அந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. மிக பழமையானது. இதெல்லாம் இந்த மெலிவாக இந்த தமிழ்ல நிறைய கிடைக்கிறதால தமிழ் மக்கள் இதைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது சைவமும் இந்த வழிபாடுகளும் எங்களுக்கு தமிழர்களுக்கு அந்நியமானவை, இடையில யாரோ வந்து பூத்தி விட்டார்கள் என்று அப்படியே அதையே நம்பி அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அது ஒரு அரசியலாக, அது ஒரு கொள்கையாக வச்சு அறியாமையில் இருக்கிறார்கள். என்னென்னா இது கொஞ்சம் கடும் தமிழாக இருக்கிறதால இது எடுத்து சொல்றது, வலுத்து விளங்கிக் கொள்வது கடினமாக இருக்கிறது ஒரு காரணம். நன்றி. நாளைக்கு சந்திப்பேன். நன்றி ஐயா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.